நமஸ்காரம். 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 26 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். சோ மனச வசப்படுத்துறத பத்தி அவ்வளோ இதுவா சொல்லிட்டு இருந்தார். அதை வசப்படுத்த அந்த மனம்ங்கிறது ஒரு இதுல அந்த மனசு நம்மளுக்கு லயிச்சு போயிடுத்துன்னா அதை விட்டு இப்படி அப்படி நகராது. அந்த இதுல இருந்து நம்ம வெளியில எடுக்கிறதுங்கிறது படாத பாடு பட வேண்டியிருக்கும். நிமிஷமா திருப்பியும் மனசு அதை பக்கவே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா மனசு அவ்வளோ ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். லைட்டு சவுண்டு இது எல்லாத்தோடையும் ஃபாஸ்டஸ்டா டிராவல் பண்றது என்னன்னா மனசுதான். ஒரு செகண்ட் அண்டார்டிகால இருக்கும், ஒரு செகண்ட் இங்க கோவில்ல இருக்கும். அந்த நிமிஷம், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மனசு இங்கேருந்து அங்க இங்கேருந்து அங்க அலைப்பாயக்கூடியது. சோ அப்படிப்பட்ட அந்த அலைப்பாயிற மனச வைராகியத்தோட நீ ஒருநிலைப்படுத்தி அந்த பரமாத்மா மேலேயே செலுத்தணும். அதுக்குதான் நம்மளுக்கு புத்தின்னு ஒண்ணு கொடுத்திருக்கான் பகவான். அந்த புத்தி என்ன பண்ணணும்? மனசு கிட்ட திருப்பியும் திருப்பியும் சொல்லணும், ஏய் இங்க போகாத அங்க போகாத, அதெல்லாம் உன் நல்லத்துக்கு இல்ல, உனக்கு புரிய மாட்டேங்கிறதா? எப்படி ஒரு அம்மா குழந்தைய திருத்தறதுக்கு சில சமயம் செல்லம் கொஞ்சுவா, சில சமயம் கடிஞ்சுப்பா, சில சமயம் இமோஷனலா பேசுவா. அதே மாதிரிதான் இந்த புத்தியால அந்த மனச கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கு இந்த மனசு. கொஞ்சம் கொஞ்சமா அத பக்குவமா சில சமயம் அச்சுறுத்தணும், சில சமயம் இது ஏதோ ஒண்ணு பண்ணி அத அந்த பகவான் மேல நிலைநிறுத்தணும். சோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த உலக போகத்திலேருந்து அதை டிட்டாச் பண்ணி இங்கே பகவான் கிட்ட நம்ம செலுத்தி அதுல நிலையா நம்ம இங்கே அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது அட்டாச் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் இந்த உலக போகங்கள் எல்லாம் ரொம்ப துச்சமா போயிடும். இதுலயே அப்புறம் அட்டாச்சா இருக்கும். அதுல இருந்து அப்புறம் இப்படி இப்படி அந்த அட்டாச் ஆற வரைக்கும் தான் இந்த பிரயத்தனம் பண்ணணும், பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கு ஒன்ஸ் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அப்புறமா பிரச்சனை கிடையாது. சோ அதுதான் சொல்லியிருந்தார் போன இதுல. இப்போ அதுல இருந்து கண்டினியூ பண்றோம். சோ அந்த பரமாத்மால அந்த மாதிரி மனச நம்ம நிலை பெற செஞ்சா என்ன ஆகும்? அததான் இப்போ சொல்ல போறேன். பிரசாந்த மனசம் ஹ்யேனம் யோகினம் சுக முத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்ம பூத மகல்மஷம். வந்துட்டேலா? வந்துட்டேம்மா. பிரசாந்த மனசம் ஹ்யேனம் பிரசாந்தமனசம் ஹ்யேனம் யோகினம் சுகமுத்தமம் யோகினம் சுகமுத்தமம் उपैति शान्तरजसम् उपैति शान्तरजसं ब्रह्मभूतमकल्मषम् ब्रह्मभूतमकल्मषं प्रशान्तमनसं ह्येनं योगिनं सुखमुत्तमम् उपैति शान्तरजसं ब्रह्मभूतमकल्मषं प्रशान्तमनसं ह्येनं योगिनं सुखमुत्तमम् उपैति शान्तरजसं ब्रह्मभूतमकल्मषम्. ஓகே. சோ இந்த தமோகுணம் ரஜோகுணம் எல்லாம் கடந்து அந்த சத்துவ நிலையில எப்போதும் இருக்கும் அந்த சாதகன். அதுதான் அந்த காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சத்துவ நிலையில சத்துவ குணத்தோட இருக்கும் அந்த அந்த மாதிரி அவன் யோகத்தை மேற்கொள்ளும் பொழுது அவன் பரமாத்மாவை தியானம் பண்ணி அந்த பரமாத்மாவோடைய இரண்டர கலந்த பிறகு அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த ஒரு ஆனந்தம். அது பேருதான் சுகம் உத்தமம் அப்படின்னு சொல்ற பாருங்க. உத்தமமான சுகம், அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சுகம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற. அந்த ஒரு மனச எல்லா சைடும் இப்படி எப்படி அலைய விடாம தடுத்து அதை அப்படியே அந்த பரமாத்மா மேல செலுத்தி அவருடைய இரண்டரை கலந்தவனுக்கு கிடைக்கிற அந்த சுகம்ங்கிறது தான் உத்தமமான சுகம் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலயும் அதேதான் கண்டினியூ ஆகுது. யுஞ்சன் நேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷக
சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அத்யந்தம் சுக மஷ்ணுதே. சங்கீதா மேம். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் युञ्जन्नेवं सदात्मानं யோகி விகத கல்மஷக योगी विगतकल्मषः சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் सुखेन ब्रह्म संस्पर्शम् அத்யந்தம் சுகமஷ்ணுதே. अत्यन्तं सुखमश्नुते युञ्जन्नेवं सदात्मानं योगी विगतकल्मषः सुखेन ब्रह्म संस्पर्शम् अत्यन्तं सुखमश्नुते युञ्जन्नेवं सदात्मानं योगी विगतकल्मषः सुखेन ब्रह्म संस्पर्शम् अत्यन्तं सुखमश्नुते. ஓகே, பியூட்டிஃபுல். Thank you. போன இதுல சொன்னோம் இல்லையா, அவனுக்கு கிடைப்பதுதான் உத்தம சுகம் அப்படின்னு. அது என்ன அப்பேற்பட்ட உத்தம சுகம்ங்கிறதுக்கு, அது எப்பேற்பட்ட சுகம்ங்கிறத யாக்ஞவல்கிய மகரிஷி உபனிஷத்ல அவ்வளோ அழகா சொல்லியிருக்கார். அத சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த சுகம்ங்கிறது எப்பேற்பட்ட சுகம்னு. சொல்றேன் கேளுங்கோ. இந்த எல்லா உலகத்தோடைய சாம்ராஜ்யம், அதே மாதிரி இந்த பூ உலகத்துல முழு ஐஸ்வர்யம், மனைவி, மக்கள், பணம், நிலம், நல்ல உடல் நலம், பெருமை, புகழ், இந்த மாதிரி எல்லா போக பொருட்களும் இருக்கிறவன், எல்லா மனுஷாலையும் அவன் தான் ரொம்ப சுகம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவனுக்கு அவனுக்கு இனிமே ஒன்னும் கிடைக்க வேண்டியது ஒன்னும் இல்லை, இதுதான் பெரிய ஆனந்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா இதை காட்டிலும் 100 மடங்கு ஆனந்தம் எதுல வருது அப்படின்னா, பித்ருலோகத்துல இருக்கிற அந்த ஆனந்தம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷன் ஃபுல் திருப்தியோட எல்லா போகங்களும் கிடைத்து அவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஆனந்தம் பித்ருலோகத்துல இருக்கிற ஆனந்தம். அதை விட 100 மடங்கு ஆனந்தம் கந்தர்வ லோகத்துல இருக்கிற ஆனந்தமா. அதை விட இன்னும் 100 மடங்கு ஆனந்தம்ங்கிறது இப்போ நம்ம பண்ற கர்மம்லாம் நம்ம பண்ணி இப்ப நிறைய பேர் புண்ணியத்தை சேர்க்கிறோம் இல்லையா? சோ அந்த புண்ணியத்தின் பயனாக நம்ம தேவர்களா பிறக்கிறோம் இல்லையா? சோ அந்த தேவர்களின் ஆனந்தம் அதை விட 100 மடங்கு. சோ இன்னும் கிரேட்டர் 10 டைம்ஸ், கிரேட்டர் 100 டைம்ஸ்னு போட்டுட்டே வாங்குவோம். சாதா மனுஷனுடைய போகங்கள்ல இருந்து அதுல இருந்து 100 மடங்கு பித்ருலோகம், அதை விட 100 மடங்கு கந்தர்வ லோகம், அதை விட 100 மடங்கு கர்ம பயனால் தேவர்களா ஆனவா, அதை விட 100 மடங்கு தேவர்களாவே பிறக்கிறவா. அதாவது இது கர்ம பயனால நீ தேவர் ஸ்தானம் கிடைக்கிறது ஒண்ணு, இப்ப தேவர்களாவே பிறந்தவா அவ அடையிறது அதோட இன்னும் 100 மடங்கு. அதை விட 100 மடங்கு பிரஜாபதி லோகத்துல கிடைக்கிற ஆனந்தம், அதையும் விட 100 மடங்கு இந்த பிரம்மத்தை நேரடியாக அடைந்து விட்டவன் அடைகின்ற ஆனந்தம். அப்படின்னா பாருங்க, அது எப்பேற்பட்ட ஒரு உத்தம சுகம். இவ்வளவு விதியும் தாண்டி அதோட 100 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வர. நம்ம என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா அதுதான் பெரிய ஆனந்தம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு லாட்டரியில பணம் விழுந்தா அதுதான் நம்மளுக்கு இதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். பட் ஆனந்தம், அந்த உத்தம சுகம்ங்கிறது அந்த பிரம்மத்தை நேரடியாக அடைந்து விட்டவன் கிடைக்கிற சுகம் இருக்கு பாருங்கோ. அத ஒரு அளப்பரிய சுகம், ஒரு எல்லையற்ற சுகம்னு அத சொல்லலாம். அது நம்மளால நம்ம சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆனந்தம் அது அப்படின்னு சொல்ற. அதுதான் அந்த உத்தம சுகம். எதுக்கு இப்ப இத்தனை கம்பேரிசன் சொல்றோம்னா, நம்ம ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கோம், அதை விட இன்னும் உயர்ந்தது, அதை விட உயர்ந்தது, எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்ததுன்னா இத்தனை ஸ்டெப்புக்கும் மேல அந்த உத்தம சுகம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோ அந்த சுகத்தை அடைஞ்சவன்
வாழ்க்கையில எப்படி இருப்பான் அதுதான் பார்க்க போறோம். சர்வபூதஸ்த மாத்மானம் சர்வ பூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. சங்கரி மாமி. நமஸ்காரம். சர்வபூதஸ்தமாத்மானம் सर्वभूतस्थमात्मानं சர்வபூதானி சாத்மனி सर्वभूतानि चात्मनि ஈக்ஷதே யோகயுக்தாத்மா ईक्षते योगयुक्तात्मा சர்வத்ர சமதர்ஷனஹ. सर्वत्र समदर्शनः सर्वभूतास्तमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शिनः सर्वदर्शनः सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः. ஓகே, சோ அப்படி ஒரு அந்த Thank you, சுகத்தை ma'am. அடைந்தவன் அவன் என்ன நிலையில இருப்பான்னா, சிம்பிளா ஒரே வார்த்தையில ஆத்மாவை எல்லா உயிரினங்களிலும் காண்பான், எல்லா உயிரினங்களையும் அந்த ஆத்மாவில் காண்பான். ஏற்கனவே சொன்னேன், அதாவது அந்த பரம்பொருள்ல தான் எல்லா உயிரும் இருக்கு, ஒவ்வொரு உயிரினத்திலையும் அந்த பரம்பொருள் இருக்கு. ரெண்டு அந்த அந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பான். ஏன்னா அவனுக்கு எதை பார்த்தாலும் அந்த பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இதெல்லாம் இந்த பரமானந்த நிலைங்கிறது இந்த சாங்கிய யோகி ஆர் கர்ம யோகி தியானம்லாம் பயிற்சி மேற்கொண்டு அந்த மனசை வசப்படுத்தி பரமானந்த நிலை அடைந்தவனுடைய அந்த நிலை பத்தி சொன்னோம். இப்போ அவர் ஸ்லைட்டா அந்த பக்தி யோகத்தை பத்தி சொல்ல போற. சோ அவர் என்ன இப்ப முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பக்தி யோகம் புரிஞ்சு அந்த பரமானந்தத்தை அடைந்த அந்த யோகியனோட நிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தி யோகத்தை இப்போ ஸ்லைட்டா ஆரம்பிக்க போறார். மாத்தி மாத்தி வரும். சாங்கிய யோகம் பக்தி யோகம்னு கம்பேர் பண்ணி சொல்லுவார். அழகா இருக்கும். கொண்டு போற அந்த விதமே பகவத்கீதால the way it is framed இல்ல, அவ்வளோ அழகா இருக்கும். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி ச ச மே ந பிரணஷ்யதி. சரோஜா மேம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति स च मे न प्रणश्यति यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति. Thank you. Okay. So எப்படி நம்ம ஆகாயத்துல மேகத்தையும் மேகத்துல அந்த ஆகாயமும் இருக்கோ அந்த மாதிரி எல்லா சராச்சரங்களிலும் வாசுதேவனாகிய என்னையும் எண்ணில் எல்லா சராச்சரங்களும் நிறைந்து இருப்பதாகவும் அவன் உணர்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்தி யோகம் மூலமா அந்த பரமானந்த நிலையை அடைஞ்சவன் எல்லா இடத்திலையும் என்னை அவன் பார்க்கிறான், எல்லா சராச்சரங்களையும் என்னிடம் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது எப்படி ஒரு மேகத்துக்கும் ஆகாசமும்
மேகத்துல ஆகாயம் இருக்கா, ஆகாயத்துல மேகம் இருக்கான்ற அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்ற. சோ இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, அத ரொம்ப அழகா சொல்றான். இப்ப என்னன்னா எல்லா இடத்துலயும் அந்த பகவானையே பாக்குறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இப்ப ஒரு இவன் ஒரு வேஷம் போடுறவன் இருக்கான், பகல் வேஷக்காரன். அவன் பல வேஷங்கள் போட்டுண்டு வரான், ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாதிரி வேஷம் போட்டுன்னு இருக்கான். ஆனா அவனை பத்தி நல்லா தெரிஞ்சவா, அவனை நல்லா தெரிஞ்சவா, அவனோட நடை உடை பாவனை பேச்சு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவா அவன் எந்த வேஷத்துல வந்தாலும் அவனை ஈஸியா அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் இல்லையா. இப்போ நம்மளுடைய கீர்த்தன் கிண்ணே இருக்கா, நம்மளுடைய நெருங்கிய நண்பர், என்ன வேஷம் போட்டாலும் அது நம்மளுக்கு தெரியும், அது இவன் தான் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த அகில உலகத்திலையும் எத்தனை உருவங்கள் இருக்கோ அத்தனையும் அந்த பகவானுடைய வேஷம்தான். நம்மதான் சாதா மனுஷா இந்த அஜ்ஞானத்தினால பகவானை நாம் அடையாளம் கண்டு கொள்வது இல்லை. அதனாலதான் நம்ம பகவான் வேற நாம வேற அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலேயே நம்ம பகவானை வேண்டது நம்ம அதுவும் நானும் ஒண்ணு இல்லைன்ற அந்த நினைவு. சோ பகவத் சேவை அப்படின்னு, அதாவது பிறருக்கு சேவை செய்யறதுல இருந்து நம்ம யோசிக்கிறோம். பட் எல்லா உயிரினங்களிலும் அந்த பகவானே இருக்கான், பகவானை அடையாளம் கண்டு கொள்பவன். சோ எந்த உருவம் தரித்தாலும் அவனை பூஜிக்கிறான். அது ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவனிலையும் அந்த பகவானை காண்கிறான். அந்த மாதிரி ஒரு உயரிய நிலை. சோ பக்தன் என்ன பண்ணணும்னா, எல்லா இடத்திலும் அவனுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ, ராமரோ கிருஷ்ணரோ விஷ்ணுவோ அம்பாளோ இல்ல சிவஸ்வரூபமாவோ, அந்த தெய்வத்தின் ஸ்வரூபத்தை எங்கும் பார்க்க வேண்டும். சோ இந்த உலகத்துல எங்க எதை பார்த்தாலும் அந்த இஷ்ட தெய்வ ஸ்வரூபமாகவே நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ற. பக்தி யோகத்துல இதெல்லாம் வரும் நம்மளுக்கு. எத்தனாவது சொன்னப்போ 30 சொன்னேன் மேம். 31 சொல்லுங்க. சோ இப்ப அந்த பகவான் எப்படி நம்ம எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கணும்னு இப்ப நான் சொன்னேன். அப்ப நீ அந்த ஒரு சாதனை பயிற்சியில ஆரம்ப காலகட்டத்துல இத எப்படி நீ பார்க்கறது எல்லாமே பகவான் தான், உன்னுடைய இந்த இஷ்ட தெய்வம்னு எப்படி நம்ம மனச அந்த மாதிரி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அவரே அழகா சொல்றார். அதாவது முதல்ல நம்பிக்கை ஏற்படணும். அதாவது அந்த பகவானுடைய அந்த சகுன ஸ்வரூபம் இல்லையா, அந்த ஸ்தூல ஸ்வரூபம் மேல உனக்கு ஃபுல் நம்பிக்கை வேணும். அப்புறம் மனசுல நம்ம சொல்லிக்கணும், என்னுடைய இஷ்ட தெய்வம் எல்லா வல்லமையும் படைத்தவர், எல்லாவரையும் விட சிறந்தவர் அப்படின்னு, எல்லாமே சகுணமாக நிர்குணமாக இருப்பது அவர்தான் அப்படின்ற மனசுல அந்த உறுதியை கொள்ள வேண்டும். எனக்கு அதுதான் அந்த பகவான் தான் அப்படின்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை நினைத்து அதுல நீ உறுதியா இருக்கணும். சோ மனசுல அதாவது இது எதுக்காக, ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தோட ஜாஸ்திங்கிறது இல்ல, உனக்கு உன் மனச நிலைநிறுத்துறதுக்கு, உன்னோட அந்த இத ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக இந்த இத சொல்ற உபாயத்தை சொல்ற. இப்போ நீங்க பரமசிவனே எடுத்துட்டேன்னா, சிவன் தான் எனக்கு எல்லாமே, சிவனை தவிர வேற இல்லை. உடனே நீ மத்த கடவுள்லாம் ஹேட் பண்றன்னு இல்ல, உன்னுடைய இத போக்கஸ் அப்படி கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி சொல்ற. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பாவனைக்கு ஏற்ப அந்த பகவானுடைய ஒரு சின்ன ஒரு உருவம், அது ஒரு படமா இருக்கலாம் இல்ல ஒரு விக்கிரகமா இருக்கலாம், அத முன்னாடி வச்சு அத பிரத்யட்சமா அவர் அங்க இருக்கிற மாதிரி நீ பாவிக்க வேண்டும்.
ஸ்ரத்தையோட அன்போட முறைப்படி அதுக்கு பூஜை செய்ய வேண்டும், போற்றி பாட வேண்டும், பிரார்த்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும். அதாவது அத நீ ஒரு விக்கிரகமா பாவிக்காம, இப்ப ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி இப்ப நான் சிவபெருமான் சொன்னேன், சோ ஒரு சிவலிங்கம் வச்சு நீ முன்னாடி வச்சு பூஜை பண்ற, அதுக்கு நிஜமாவே அவர் அங்க பிரத்யட்சமா எழுந்தருளி இருக்கிற மாதிரி மனசுல பாவிச்சுண்டு நீ சொல்ற ஸ்லோகமோ இல்ல நீ பண்ற பூஜையோ அவர் அங்க உட்கார்ந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி மனசுல நீ பாவிக்கணும். அந்த பிரேமை, அவர் மேல இருக்கிற அந்த பிரேமைங்கிறது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போக வேண்டும். ஸ்ரத்தையோட, அதாவது அதை பார்த்த உடனே இது என்ன வெறும் ஒரு ஜடப்பொருள் அப்படின்னு நினைக்காம, நடமாடும் தெய்வமா அந்த பகவான் சிரித்து பேசுபவர். நம்ம பண்ற அந்த நைவேத்தியம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதை எல்லாம் அவர் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் எல்லாம் ஏத்துக்கிறார் அப்படின்ற அந்த மனசுல வரணும். ஏதோ நம்ம பாட்டுக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி வெறும் நைவேத்தியம் பண்றது இல்லை. நம்ம பண்ற நைவேத்தியம் பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா அவருக்கு கொடுக்கும் பொழுது அது மனசார அவர் ஏத்துக்கிற மாதிரி மனசுல எல்லாமே நம்ம அந்த மாதிரி ஒரு மனசுல அது கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நேர்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு அந்த மாதிரி பண்ணினோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உண்மையான ஸ்ரத்தை வந்துடுத்தோம்னா நம்ம அந்த வச்சு வழிபடுற அந்த விக்கிரகமோ படமோ சரி, அதுலேயே அந்த பகவான் அவருக்கு உணர்வுள்ள ஒரு அவதாரமாக ஆவார் அப்படின்னு சொல்றான். சோ அவருடைய அந்த பக்த வாத்சல்யத்தை வெளிப்படுத்தி அனுபவிக்க வைப்பார். சோ இதுதான் நம்ம பக்தி செலுத்த வேண்டிய ஒரு முறை அப்படின்னு சொல்றேன். சோ அந்த மாதிரி அவன் பண்ணி அதை முழுமையா உணர ஆரம்பிச்சானா அவனோட வாழ்க்கை அவ்வளவு ஆனந்தமயமாகிவிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்போதும் அவனுடைய அந்த இஷ்ட தெய்வத்தோடைய தரிசனம் ஈஸியா அவனுக்கு நேரிடையா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நீ அந்த லிங்க் ஏற்படுத்திட்டேன்னா மனசுல எப்போ நீ அவரோட பேசணும்னு நினைச்சாலும் பிரத்யட்சமா அவர் உனக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்றார். அவரோட தரிசனம் உனக்கு கிடைக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு சாதகன் பயிற்சி பண்ணி கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது அந்த பகவத் கிருபையோட அவனுடைய அந்த நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமாவோ இல்ல லேட்டாவோ அந்த தரிசனம் அவனுக்கு கிடைக்கும். சோ நானும் ஒரு மாசமா நானும் பூஜை பண்றேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இன்னும் வரலையேன்னா அந்த கால வரையளவுங்கிறது ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது. நம்பிக்கை, ஸ்ரத்தை, வைராகியம் ரொம்ப அவசியம். பட் கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் அது கிடைக்கும். சோ அந்த நேரிடை தரிசனம் நம்ம பார்த்த உடனே அந்த பகவானுடைய கிருபையால் எங்கேயும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த பொருளிலும் அவருடைய தரிசனம் உனக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அது கிடைச்சுடுத்துனா சோ அப்படிப்பட்ட பார்க்கறது எல்லாம் அந்த இப்போ நான் சிவன் சொன்னேன் இல்லையா, பார்க்கும் அத்தனை பொருளும் சிவஸ்வரூபமா தெரியற அந்த நிலை அந்த நிலை அடைந்தவாளுக்கு தான் அதனுடைய அற்புதம் தெரியும் தவிர அதை சொல்லி விளக்க முடியாது. சோ இது ஒருவித டைப் ஆஃப் பக்தி செலுத்துறது. சோ ஒரு உருவம் இல்லைன்னா விக்கிரகமோ பிக்சரோ வச்சு நம்ம அதுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணி அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தி அதுல நிலை பெற வச்சு அந்த இது பண்றது. இன்னொரு விதம் சொல்றேன். இது இப்போ பார்த்தது டைப் 1. டைப் 2 என்ன சொல்ற அப்படின்னா, தியான பயிற்சி. அதாவது என்னன்னா இதே மாதிரி எந்த பகவத் ஸ்வரூபம் உனக்கு பக்தி, எந்த பகவத் ஸ்வரூபத்தை நினைச்சா உனக்குள்ள அந்த பக்தி வருதோ அந்த ஸ்வரூபத்தை நீ தியானம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி தனிமேல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாடோட தியான பயிற்சி மூலம் பெருக்கி அந்த ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். சோ இது தியான யோகம். முதல்ல சொன்னது பக்தி யோகம், இது தியான யோகம். ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து
கண்களை திறந்து வைத்துக்கொண்டு, அதாவது அந்த ஸ்வரூபம் நம்ம முன்னாடி வச்சிருக்கிற அந்த படமோ விக்கிரகமோ அத பார்த்துண்டே அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்த்துண்டே தியானம் பண்றது. அதுக்கப்புறம் என்னன்னா, நீ எங்க பார்த்தாலும் இப்போ மேல பார்த்துண்டு நீ ஆகாயத்தை பார்த்துண்டு நீ பண்ணாலும் அந்த பகவத் ஸ்வரூபம் அங்க இருக்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணிண்டு அந்த நீ இப்ப பாக்குற இடத்துல சிவஸ்வரூபம், அதாவது எந்த பகவானோ அந்த ஸ்வரூபம் இருக்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணிண்டு நீ தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை, ஸ்ரத்தை, உறுதியோட இந்த மாதிரி நீ பாக்குற இடத்துல எல்லாம் அந்த பகவத் ஸ்வரூபம் இருக்கிற மாதிரி நினைச்சு நீ தியானம் பண்ணி அந்த பழக்கம் வந்துடுத்துனா உனக்கு இப்போ டக்குன்னு நீ மேல வானத்தை பார்த்தாலும் அங்கேருந்து உன்னுடைய அந்த இஷ்ட தெய்வம் உன்னை பார்த்து கலகலகலான்னு உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி உனக்கு தோணும், உன் கூட பேசுற மாதிரி உனக்கு தோணும். இது தீவிர பயிற்சியினால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்ற. சோ பகவான்கிட்டயே அந்த சிந்தனை லயிச்செடுத்துனா அவன் எங்க அந்த பகவானை பார்க்கணும்னு நினைச்சாலும் அவன் கண்ணுக்கு எதிர்க்க அந்த இஷ்ட தெய்வம் தோன்றும். சோ அப்படி பண்ணவும் அதுக்கப்புறம் எங்க பிற மனுஷால பார்க்கலாம், இல்ல விலங்குகளை பார்க்கலாம், மரத்தை பார்க்கலாம், இலைய பார்க்கலாம், என்ன பார்த்தாலும் அவனுக்கு அவனோட இஷ்ட தெய்வம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியவா. அப்படி செஞ்சுட்டே வரவும் மானசீகமா ஈஸியா அந்த பகவானுடைய தர்சனத்தை பெறுவான் பகவத் கிருபையினால் அப்படின்னு சொல்ற. சோ இது தியானம் மூலமா சொல்றது. முதல் இது பூஜை சேவை மூலமா சொல்றது. ரெண்டுமே அந்த ஒரு பிளிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எது சௌரியமோ எல்லாருக்குமே, ஆனா ரொம்ப சௌரியமானது பக்தி யோகம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஈஸி அண்ட் ஈஸி டு டூ அண்ட் ஈஸி வே டு ரீச் அந்த பிளிஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி பக்தி யோகம் மூலமா அந்த பகவானை அடைந்தவன் அவனுடைய பெருமை அத பத்தி சொல்ல போற. சர்வபூத ஸ்திதம் யோ மாம் பஜத் ஏகத்வ மாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. சத்யபிரியா மேம். सर्वभूतस्थितं यो माम् सर्वभूतस्थितं यो माम् ममि भजत्येकत्वमास्थितः भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते. स योगी मयि वर्तते. सर्वभूतस्थितं यो माम् भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते. सर्वभूतस्थितं यो माम् भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते. ஓகே. சோ பக்தி யோகம் மூலமா அந்த பகவானை அடைந்தவா எங்கும் எப்போதும் அந்த பகவானை காண்பார்கள். அவளுடைய செயல்கள் எல்லாமே மத்தவாளுக்கு நல்லது செய்யறதாவே இருக்கும், பிறருக்கு ஹிதம் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றார். சோ அந்த வாசுதேவனை அடைந்தவர்களுக்கு எல்லாமே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாசுதேவனாதான் தெரியும். அவனுடைய உள்ளம், செயல் எல்லாமே அந்த பகவானுடைய நோக்குல பகவானோடவே தான் இருக்கும் அப்படிங்கிறான். சோ அவன் கையால யாருக்காவது ஏதாவது ஒரு சேவை புரிஞ்சானா அது பகவானுக்கு செய்யற சேவையா ஆகும்.
அதாவது வார்த்தையால இல்ல, அவன் பண்ற ஒவ்வொரு செயல்லையுமே அந்த பகவான் கூடவே இருக்கார். அந்த மாதிரி யார்கிட்டயாவது நல்லா பேசினான்னு வச்சுக்கோங்க, நல்ல வார்த்தை சொன்னா அது பகவானுக்கே தான் பேசி சுகம் அளிக்கிற மாதிரி நினைப்பான். அது மாதிரி யார பார்த்தாலும் பகவானையே பார்க்கிற மாதிரி தான் நினைப்பான். எங்க போனாலும் கூடவே பகவானும் போற மாதிரியே தான் நினைப்பான். சோ அவன் எது பண்ணாலும் பகவானிடமே பகவானோடவே செய்யறான் அப்படின்னு. சோ அவனுக்கு எல்லா நிலைகளும் பகவானோடையே தான் இருக்கு. அப்படியே ஒன்றி போயிடுறது பகவானோட அப்படின்னு பக்தி யோகம் மூலமா நம்ம பகவானை அடைஞ்சிட்டோம்னா, எப்படி பகவான் தான் எல்லாமே, எல்லாம் பாக்குறது எல்லாமே பகவான் தான் அப்படின்ற அந்த இதுக்கு வந்துட்டு அவளுடைய அந்த பெருமைய சொல்லிட்டு இப்ப திருப்பியும் சாங்கிய யோகியுடைய ஒரு கேரக்டரை சொல்றார். மாத்தி மாத்தி சொல்லுவார், அதுதான் பியூட்டியே. ஆத்மௌபம் ஏ ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோ மதஹ. சவிதா மேம். ஆத்மௌபம்யேன சர்வத்ர आत्मौपम्येन सर्वत्र சமம் பஷ்யதி யோர்ஜுன समं पश्यति योऽर्जुन சுகம் வா யதி வா துக்கம் सुखं वा यदि वा दुःखं ச யோகி பரமோ மதஹ. स योगी परमो मतः. आत्मौपम्येन सर्वत्र समं पश्यति योऽर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः. आत्मौपम्येन सर्वत्र समं पश्यति योऽर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः. ஓகே, சோ திருப்பி அந்த சாங்கிய யோகி எல்லாத்தையும் சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமா பாக்கறான் அப்படின்னு சொல்றான். சோ இப்ப எதுக்கு இந்த மாதிரி சுகம் துக்கங்களை எல்லா ஆத்மாலையும் சமமா பாக்குறான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இருக்கோம், நம்மளுடைய உடம்புல கையிலயோ கால்லயோ அடிபட்டா உடனே நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லையா? சோ அவனுக்கு இன்னொரு உயிரை பார்க்கும் பொழுது அவன் அனுபவிக்கும் சுகம் துக்கமும் அதே ஒரு ஃபீலோட அவன் பார்ப்பான். இப்ப நம்ம உடம்புல கையில கட்டாயிடுத்து இதுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? உடனே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், உடனே அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு இது பண்றோம் அது பண்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான் பிறருடைய சுகமும் துக்கமும் அவன் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்றான். எல்லா உயிரினங்களுடைய ஆத்மாவாவே அவன் ஆகிவிடுகிறான். சோ அப்படி இருக்கும்பொழுது அவன் இன்னொரு பர்சன்கிறதே கிடையாது, இந்த ஆத்மா தான் அந்த ஆத்மாவும் அப்படின்ற அந்த ஒரு இது. சோ அவனோட கஷ்டம் எல்லாம் இவனோட கஷ்டமாவே பாக்குறதுங்கிறது என்ன ஒரு இதெல்லாம் ஹைலி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இதுதான் உண்மை. ஆக்சுவலா எல்லாமே நம்ம படிக்கிறோம், ஜீவாத்மாக்கள் இத்தனை எல்லாமே அந்த பரமாத்மால தான் அடங்கி இருக்கு அப்படின்லாம் நம்ம நீ வேறு நான் வேறு அல்ல இதெல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் இல்ல கன்சைஸ்டா கொண்டு வர பாருங்க. சோ சமபாவனையோட இருப்பான் அப்படின்னு சொல்றான். இப்போ அர்ஜுனனுக்கு சரி சொல்லிட்டேன், நீங்க பாட்டுக்கு மனசை வசப்படுத்தணும், மனசை இந்த பண்ணணும், இந்த மாதிரி வெளியில போக விடக்கூடாது, தடுத்த நிறுத்தணும், இதெல்லாம் சொல்லிட்டேலே, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் அர்ஜுனர். யோயம் யோகஸ் த்வயா புரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ் யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். சாவித்ரி பிச்சை மாமி. அர்ஜுன உவாச்ச अर्जुन उवाच
योऽयं योगस्त्वया प्रोक्तः योऽयं योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि एतस्याहं न पश्यामि चञ्चलत्वात् स्थितिं स्थिराम् सञ्चलत्वात् स्थितिं स्थिराम् अर्जुन उवाच योऽयं योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि सञ्चलत्वात् स्थितिं स्थिराम् சஞ்ச சொல்லாதீங்க சஞ்ச சரியா ओके ச கிடையாது ச ரெண்டுமே ச சஞ்சல चञ्चल अर्जुन उवाच योऽयं योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि चञ्चलत्वात् स्थितिं स्थिराम् பியூட்டி அடுத்தது கூப்பிடு மீனு கூப்பிடுறேன் மேம். சாந்தி மாமி. சாந்தி சீமாமியா மியூட்ல இருக்காமா அடுத்தது சௌமியா மேம். சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோ ரிவ சுதுஷ்கரம் சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண चञ्चलं हि मनः कृष्ण பிரமாதி பலவத் திருடம் प्रमाति बलवदृढं तस्याहं निग्रहं मन्ये तस्याहं निग्रहं मन्ये वायोरिव सुदुष्करम् वायोरिव सुदुष्करं चञ्चलं हि मनः कृष्ण प्रमाति बलवदृढं तस्याहं निग्रहं मन्ये वायोरिव सुदुष्करम् चञ्चलं हि मनः कृष्ण प्रमाति बलवदृढं तस्याहं निग्रहं मन्ये वायोरिव सुदुष्करम्. ஓகே சோ இந்த ரெண்டு ஸ்லோகத்திலயும் அர்ஜுனர் என்ன சொல்றார் அப்படின்னா பகவானே மதுசூதனா நீ சொல்லிட்ட யோகம் சமபாவனையோட இருக்கணும் அப்படின்லாம் சொன்ன ஆனா இந்த சாங்கிய யோகத்தினுடைய இந்த உறுதியான நிலை என்னுடைய மனம் இன்னும் சஞ்சலப்பட்டு தான் இருக்கு. அதனால அந்த கடைசி உறுதியான நிலையை நான் உணரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இந்த மனசுங்கிறத அடக்கிறதுங்கிறது காத்த தடுக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு கடினமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ மனம், இந்த மனம்ங்கிறது எப்பவுமே ஒரு நிலைத்து நிற்காது, ஒரு அலை மாதிரி தான், அது அலை பாஞ்சுட்டே இருக்கும். சோ அத ஒரு மதம் பிடிச்ச யானை அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். மதம் பிடிச்ச யானை அவ்வளவு பலம் அதுக்கு. சோ அப்ப அது அவ்வளோ ஒரு முரண்டு பிடிக்கும் பொழுது அந்த அங்குசம்னு இருக்கு இல்லையா, அந்த அங்குசத்தாலதான் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவா. அப்படி பண்ணா கூட அது கட்டுப்படாது அந்த மதம் பிடித்த யானை அப்படிங்கிறது. அது இஷ்டப்படிதான் நடக்கும். அது மாதிரிதான் நம்ம இந்த மனசுங்கிற மதம் பிடிச்ச யானைய நீ என்னதான் பண்ணி இது பண்ணினாலும் என்னால அந்த சஞ்சலத்திலிருந்து மீட்க முடியவில்லை. போக விஷயங்கள் போற அந்த திசையிலேயே இந்த மனசு போயிட்டே இருக்கு, வெளியிலேயே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. உடும்பு பிடிம்பாளே அந்த மாதிரி உடும்பு மாதிரி அந்த மனசு அந்த உலக போகங்கள்லயே திளைச்சுண்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. என் மனசு ரொம்ப சஞ்சலமானது. சோ என்னோட திறமையினால இந்த மனச வசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கடினம்னு எனக்கு தோன்றது. அதனால உன்னாலதான் உன் பக்தர்களை உன் பக்கம் ஈர்க்க முடியும் இல்லையா, அதனால கிருபை கூர்ந்து என் மனச உன்பால் நீங்க இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்படி எல்லாம் சொல்லும் பொழுதுதான் மெயினா அந்த பக்தி யோகம்ங்கிறது ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு.
சோ இப்போ பகவான் வந்து சொல்ற மனச வசப்படுத்துறதுக்கான உபாயம், எப்படி மனசை வசப்படுத்தணும்னு பகவான் வாயாலேயே சொல்ற, கேட்போம். அசம்சயம் மகாபாகக மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்காரு. ஸ்ரீனிவாசன் சார். ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच असंशयं महाबाहः असंशयं महाबाहः मानो दुर्निग्रहञ्चलम्. மாமி எனக்கு மனோன்னு இருக்கு, மனோவா அது? சரி மனோ சாரி, மனோ துர்நிகிரஹஞ்சலம். சாரி, மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. வைராகியேன ச கிருஹ்யதே. श्रीभगवानुवाच असंशयं महाबाहः मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येन च गृह्यते. असंशयं महाबाहः मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येन च गृह्यते. பியூட்டிஃபுல். அதாவது நம்ம கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் உலகத்துல இருக்க முடியாது. சோ இப்ப யாராவது நம்ம வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ நான் பட்டுன்னு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து புலம்புறான்னு நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து முதல்ல எடுத்தோன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டம் நீ நினைக்க கூடாது அப்படின்னா அவளோட நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. ஆமா இல்ல, நீ பாவம் நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா அவளுக்கு உங்க மேல ஒரு அந்த இது வரும், அந்த அட்டாச்மெண்ட். சரி இவாள்கிட்ட நம்ம எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றதும் அவ வந்து கிரகிச்சுக்க கூடிய. சோ இந்த சேம் சைட் கோல்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அவ போக்குலயே போய் அவளை கரெக்ட் பண்றது. அந்த மாதிரி பகவான் இங்க முதல்ல இப்படி மனச கஷ்டமா இருக்கு, இந்த மனசை வசப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு, என் மனம் சஞ்சலத்திலேயே தான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே பகவான் முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? அர்ஜுனா கொஞ்சமும் சந்தேகமே இல்லை, மனசு சஞ்சலப்படுறதுதான், சஞ்சலமானதுதான் மனசு. அத வந்து வசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற எடுத்த உடனே. அப்போதானே அவருக்கும் அந்த ஒரு அடுத்தது என்ன சொல்ல போறார் அப்படின்ற அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். எடுத்த உடனே சீச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா அது அவளுக்கு அடுத்தது சொல்றதெல்லாம் மனசுல ஏறாது. சோ அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு அந்த இதோடய அவர் அப்ரோச் பண்றார். மனசை வசப்படுத்துறது கஷ்டம்தான், ஆனா அபியாசம்னா என்ன? பிராக்டிஸ். அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் மனசை எளிதாக வசப்படுத்தலாம். ரெண்டு சொல்லியிருக்கார் ஃபேக்டர்ஸ், அபியாசம் வைராகியம், இந்த ரெண்டுத்தினாலையும் மனசை வசப்படுத்தலாம். இப்போ அபியாசத்தினால எப்படி மனசை வசப்படுத்தலாம் அப்படிங்கிறது, அந்த பயிற்சியை நாம எப்படி பண்ணணும் அதையும் அழகா அவரே சொல்றார். அதாவது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நேருக்கு நேரா பேசுற மாதிரி ஒரு டிராமா மாதிரி அதே நேர்ல இருந்து பேசுற மாதிரி நீங்க சொல்றது எங்களுக்கு அப்படியே அழகா இருக்குமா. சாரிமா, நடுவுல இன்டர்ஃபியர் ஆனதுக்கு ரொம்ப சாரி. தேங்க்யூ. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்றேனோ அது அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், வேற ஒண்ணுமே இல்லை. நான் எப்பவுமே சொல்றதுதான், எனக்கு மனசுல ஓடுற அந்த இது உங்களுக்கும் வரணும், ரீச் ஆகணும்ங்கிறது நாங்க இருக்கோம். அது அப்படியே கேக்குற போது அப்படியே அவ்வளோ அழகா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, சோ மனசுல வந்து நம்ம அந்த அபியாசம் எப்படி பண்ணணும், அந்த எக்ஸசைஸ் எப்படி கொண்டு வரணும் மனசு சஞ்சலப்படாம இருக்கிறதுன்னா, அந்த பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் மேலானவர், அவர்தான் சர்வ வல்லமை படைத்தவர், அவர்தான் எல்லாரையும் ஆள்பவர், அவர்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்த தத்துவம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அவரை அடைவதுதான்.
அப்படிங்கிற அந்த கருத்தை முதல்ல மனசுல உறுதியா நம்ம நிலைக்க செய்ய வேண்டும். அதற்கான பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். நம்மளுடைய எண்ட் கோல் அந்த பகவானை அடையிறதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம், வேற எதுவுமே இல்லை. பணம் சம்பாதிக்கிறது, இது அது வாழ்க்கை, நீண்ட ஆயுள், இதெல்லாம் இல்லை. அந்த பரமாத்மாவை அடையிறது, மனச அவர் மேல உறுதியா நிலைக்க செய்யறதுதான் என் வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு நம்ம இது பண்ணணும். அதை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஸ்ரத்தையோட பக்தியோட மனசுல திருப்பியும் அந்த நம்ம என்ன காரியம் பண்றோமோ செயல் பண்றோமோ அத அந்த பரமாத்மாட்ட ஈடுபடுற மாதிரியே நினைச்சு நம்ம செய்யறது. எது பண்ணாலும் அதுல அந்த பகவத் ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீ பண்றது. ஒவ்வொரு செயலிலும் அந்த பிரம்மத்தை நாம் நோக்குவது அப்படின்னு. அதே மாதிரி மனசு எங்க போனாலும் அந்த போற இடத்துல எல்லாம் அந்த இஷ்ட தெய்வம், அந்த ஸ்வரூபம் தான் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றார். இப்போ நாளைக்கே உன்னோடைய இது அது உன்னுடைய குழந்தை இது என்ன பார்த்தாலும் அந்த பகவத் ஸ்வரூபம் தான் உன் கண்ணுக்கு தெரியணும். அந்த பயிற்சியை நம்ம கொண்டு வரணும். அது மாதிரி மனசுல மானசீகமா எப்போதும் அந்த பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். நம்ம எத்தனையோ மானச பூஜை படிச்சிருக்கோம், அம்பாளோடது சிவனோடது. மனசுலயே அவளை ஆசனத்துல அமர்த்தி வச்சு அபிஷேகம் பண்ணி அவளுக்கு ஆடை உடுத்தி தீபாராதனை காட்டி அந்த மாதிரி. சோ மானச பூஜை நம்ம பண்ணறத கத்துக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய பேச்சிலேயோ நம்மளுடைய மூச்சிலேயோ இல்ல நம்மளோட மனசுலேயோ ஏதாவது ஒண்ணுத்துல அந்த பகவான் நாமாவை பிரேமையோடும் ஸ்ரத்தையோடும் நாம் விடாமல் ஜபிக்க வேண்டும். அது வாயை திறந்து எந்த தெய்வமா வேணா இருக்கலாம். ராமர்னு நினைச்சேன்னா ராம 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 ஒண்ணு மனசுலயோ இல்ல வாயை திறந்தோ சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லிண்டே இருங்கோ அந்த பகவான் நாம ஜபம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு நாமா பேர் சொல்றது இல்ல. ஜபம்னா சதா ஜபிச்சுன்னு இருக்கணும். உன்னுடைய மொத்த நேரத்திலையும் சாப்பிட்டு இருக்கும் போதும் மனசுக்குள்ள அந்த நாம ஜபம் ஓடிண்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் அந்த பகவானை பத்தி நிறைய உபதேசங்கள், எத்தனையோ நூல்கள், எத்தனையோ வழிகள்ல அந்த பகவானுடைய உபதேசங்களை ஸ்ரத்தையோட பக்தியோட கேட்டு படிச்சு சிந்திக்கணும். திருப்பியும் இப்ப பகவத்கீதை இங்க படிக்கிறோம், கிளாஸ் முடியறதா 4 மணிக்கு, புக்கை முடிச்சுட்டு அடுத்த சாட்டர்டே திருப்பியும் 3 மணிக்கு எடுத்து உட்கார்ந்தோம்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. படிச்சதை நாம் சிந்திக்க வேண்டும் திருப்பியும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் நிறைய மகாத்மாக்களை அணுகி அவளோட சத்சங்கத்துல அவளுடைய அந்த சொற்பொழிவுகள் அதையெல்லாம் பக்தியோட நாம கேட்கணும். சொல்றபடி நம்ம நடந்துக்கவும் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. சோ அப்புறம் மனம் சஞ்சலப்படும் போதெல்லாம் மனமுருகி அந்த பகவான்கிட்டயே பிரார்த்தனை பண்ணணும். பகவானே, என் மனசு உன்கிட்டயே ஈடுபட்டு இருக்க நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அந்த பகவான்கிட்டயே பிரார்த்தனை வைக்கணும். சோ இத்தனை இருக்கு நம்ம அந்த அபியாசத்துல. இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு அழகா கொடுத்திருக்கார். அப்பா 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 சொல்ல வார்த்தை இல்லை. சதா பாக்குற இடத்துல எல்லாம் அந்த சர்வேஸ்வரன் இருக்கிற மாதிரி நினைக்கணும். மானச பூஜை, மனசுல இடைவிடாமல் மனசுலயோ வாயாலோ நம்ம நாடியிலேயோ அந்த பகவான் நாமாவை தொடர்ந்து ஜபம் பண்றது. அப்புறம் அவருடைய உபதேசங்களை எல்லாம் படிக்கிறது, அதை பத்தி திரும்ப சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மகான்கள் அவளுடைய அந்த ஆன்மீக சொற்பொழிவு, அவளோட உபன்யாசம் அதையெல்லாம் கேட்டு பக்தியோட கேட்டு அவ சொல்றபடி நடக்க நம்ம முயற்சிக்கிறது. கடைசியில என்ன சொல்ற, பகவான்கிட்டயே நீ வச்சிடு பிரார்த்தனை. உன் மனசு உன்கிட்ட உறுதியா ஈடுபடுறதுக்கு நீயே எனக்கு அருள் புரின்னு மனசு உருகி அவர்கிட்டயே வேண்டிக்கும் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் விட்டுட்டு
நானும் இன்னைக்கு சாதனை பண்றேன், தியான சாதனை, தியான யோகம் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு ஐயோ தியானம் எல்லாம் நம்மளால முடியலப்பா, சரி நான் பக்தி யோகத்துல போறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணுன்னு போயின்னு இருந்தோம்னா ஒன்னுத்துலயும் பிடிப்பு இருக்காது, ஒன்னுத்துலயும் நம்பிக்கை முழுசா வராது. அதனால இப்படியே ஒண்ணு ஆரம்பிச்சு ஒண்ணு விடுறது இப்படியே போயின்னு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா விட்டுட்டு பழைய குருடி கதவு தரடின்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். அதனால எந்த ஒரு மார்க்கத்தை எடுக்கிறியோ, எந்த பயிற்சியை எடுக்கிறியோ அதுல திடமா உறுதியா இருக்கணும். அப்போதான் அந்த பயிற்சி உனக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ இது இப்ப நான் சொன்னது அபியாசம். ரெண்டாவதா என்ன சொன்னா, வைராகியம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த வைராகியத்தை நாம் எப்படி அடைய முடியும்? அதாவது இந்த உலகியல் பொருட்கள் எல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதுல காணப்படும் அந்த அன்பு, அழகு, சுகம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அப்படிங்கிற அந்த வைராகியம் நம்மளுக்கு வரணும். இந்த போகங்கள்ல கிடைக்கிற சுகம்லாம் நிரந்தரம் கிடையாது, கிடையாது, கிடையாது. திருப்பியும் உன் மனசுக்கு சொல்லு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிண்டே இருவோம் மனசுக்கு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பெரியோர்களிடம் இருந்து பகவானுடைய வர்ணனைக்கு அடங்காத குணங்கள், பகவானுடைய பிரபாவங்கள், பகவத் தத்துவம், பகவத் பிரேமை, பகவத் லீலா சரித்திரங்கள் இதையெல்லாம் திரும்ப 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 பெரியவாழ்கிட்டேந்து கேட்டுண்டு உன் மனச முழுசா அதுல ஈடுபடுத்திண்டு அப்படியே அதுல மூழ்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அந்த வைராகியம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அபியாசம், வைராகியம் இது ரெண்டு மூலமா நம்ம மனச இது பண்ணிடலாம், வசப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்ற. எவ்வளவு அழகா சொல்ற அப்பா. சோ இந்த அபியாசம்ங்கிறது மனச அப்படியே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த பகவானை நோக்கி நம்மள அழைச்சின்னு போற ஒரு அழகான ஒரு மார்க்கம். சோ அது ஒரு பியூட்டிஃபுல் வே. அதே மாதிரி வைராகியம்ங்கிறது அந்த கெட்ட செயல்கள்ல போகாம தடுக்கிற ஒரு அணை மாதிரி, ஒரு டேம் மாதிரி. சோ உங்களுக்கு ரெண்டுத்தையும் நம்ம அபியாசமும் பண்ணி வைராகியமும் பண்ணும்போது ஒரு நல்ல வே, கெட்டதுல போகாம அதுவும் தடுக்கப்படுறது. சோ அந்த ரெண்டும் பியூட்டிஃபுல்லா சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு துணை புரியதா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அத பண்ணினாலே மனம் வசப்படும். அப்படி மனச வசப்படுத்தலேனா என்ன தீங்கு நேரிடும் அதையும் சொல்றார். அசம்ய தாத்மனா யோகஹ துஷ்பிராப இதி மே மதிஹி வஷ்யாத்மனா து யததா ஷக்யோ வாப்து முபாயதஹ. சுதா சிவகுமார் மாமி. असंयतात्मना योगः असंयतात्मना योगः दुष्प्राप इति मे मतिः दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः शक्यो वाप्तुमुपायतः. असंयतात्मना योगः दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. असंयतात्मना योगः दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. Okay, so மனசு வசப்படாத ஆம். அசம்யதாத்மனாவா அசம்யதாத்மனாவா மேம்? அசம்யத ஆத்மனா. சோ அசம்யதாத்மனா. ஓகே ஓகே மேம், थैंक यू. ஓகே, சோ இங்க சொல்ற மனச வசப்படாத மனம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பல திசையிலும் விரிந்து
ஸ்திரம் இல்லாத தன்மையை அடையும். அத ஒரே வார்த்தையில சொல்றார். குரங்கு மாதிரி பாய்ந்து குதிச்சுண்டு இருக்கும். அதான உண்மை. மனச நம்ம அடக்கலேனா, வசப்படுத்தலேனா, இங்கேயும் அங்கேயும் குரங்கு எப்படி குதிச்சுன்னு இருக்கும், அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் குரங்கு மாதிரி பாஞ்சு குதிச்சுன்னு இருக்கும். இப்போ அர்ஜுனன் கேக்குறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் இது. ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி, கொஸ்டினை மட்டும் கேட்டு வச்சிடுறேன், அப்புறம் ஆன்சரை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்பார். ஐயோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, இது ஓவர் எக்ஸைட்டா இருக்கு. ஓகே. அயதி ஸ்ரத்த யோபேதஹ யோகாத் சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. சுதா ஸ்ரீனிவாசன் மாமி. நமஸ்காரம்மா. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுன உவாச்ச. அயதி ஸ்ரத்தயோபேதஹ ஆயதி ஸ்ரத்தயோபேதஹ யோகாச்சலித மானசஹ யோகாச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுன உவாச்ச. அயதி ஸ்ரத்தயோபேதஹ யோகாச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுன உவாச்ச. அயதி ஸ்ரத்தயோபேதஹ யோகாச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் கூப்பிடு மீனு. ஏன்னா இன்னொரு 3 ஸ்லோகம் இருக்கு, 3த்தையும் சேர்த்து சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் அவர் என்ன சொன்னார். ஓகே மேம். சுந்தரி கிருஷ்ணமூர்த்தி மாமி. கச்சின் நோபய விப்ரஷ்டஹ. இஷ் இருக்கு, அத விப்ரஷ்டஹ பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்னான்னு வரும். சின்னாப்ர மிவ நஷ்யதி. அப்ரதிஷ்டோ மகாபாஹ விமூடோ பிரம்மணः பதி. கச்சின்னோ பய விப்ரஷ்டः कच्चिन्नो भयविभ्रष्टः छिन्नाभ्रमिव नश्यति. छिन्नाभ्रमिव नश्यति. अप्रतिष्ठो महाबाहः अप्रतिष्ठो महाबाहः विमूढो ब्रह्मणः पथि. विमूढो ब्रह्मणः पथि. कच्चिन्नो भयविभ्रष्टो विभ्रष्टः छिन्नाभ्रमिव नश्यति. अप्रतिष्ठो महाबाहः वद. आमा. अप्रतिष्ठो महाबाहः विमूढो ब्रह्मणः पथि. कच्चिन्नो भयविभ्रष्टः छिन्नाभ्रमिव नश्यति. अप्रतिष्ठो महाबाहः विमूढो ब्रह्मणः पथि. Beautiful. Next. ஸ்வர்ணா மேம். एतन्मे संशयं कृष्ण छेतु मर्हस्यशेषतः त्वदन्यस् संशयस् यास्य छेता न ह्युपपद्यते. एतन्मे संशयं कृष्ण. एतन्मे संशयं कृष्ण छेतुमर्हस्य शेषतः चेतुर्मर्हस्य शेषतः त्वदन्यः संशयस्यास्य छेता न ह्युपपद्यते.
चेता न ह्युपपद्यते एतन्मे संशयं कृष्ण चेतुर्मर्हस्य शेषतः त्वदन्यसंशयस्यास्य चेता न ह्युपपद्यते एतन्मे संशयं कृष्ण चेतुर्मर्हस्य மாமி பின்னின்னு சொல்லுங்க இந்த வேர்டு. चेतुमर्हस्य शेषतः चेतुमर्हस्य शेषतः त्वदन्यसंशयस्यास्य चेता न ह्युपपद्यते. चेता न ह्युपपद्यते. चेता न ह्युपपद्यते. चेतुम अर्हसि अशेषतः. सो அது சேர்த்து வரும். ஓகே மேம். चेतुमर्हस्य शेषतः. ஓகேவா? ஓகே மாமி. ஓகே. சோ அர்ஜுனாவோட பியூட்டிஃபுல்லான ஒரு क्वेश्चन. இப்போ நீ யோகம் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்ற. சரி, ஸ்ரத்தையா ஒருத்தன் யோகம் அவன் பிராக்டிஸ் பண்றான். ஆனா அவனுக்கு அந்த மனத்தை ஃபுல்லா வசப்படுத்தல. அதனால என்ன ஆறுது, அவன் மரண தருவாயில யோகத்திலிருந்து கொஞ்சம் மனசு நழுவி போறதுன்னு நினைச்சுக்கோ. அப்போ அவன் என்ன கதியை அடைவான் அப்படின்னு கேக்குறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். சோ வாழ்க்கை முழுக்க அவன் யோகம் பண்ணின்னு இருக்கான். எந்த பயனும் கருதாமல் அவன் கடமைகளை ஆற்றின்னு இருக்கான். சோ அவன் அந்த மாதிரி பயன் மேல பற்று வைக்காம தானே யோக பயிற்சி முதல்ல கர்ம யோகம் சொன்னான். சோ அந்த மாதிரி அவன் தீவிர யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் பயன் மேல பற்று வைக்காததுனால அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது ஒரு பக்கம். ஏன்னா அவனுக்கு சொர்க்கம்லாம் வேணாம், அவன் முக்தியை மட்டும்தான் மனசுல நினைச்சு பண்றதுனால அவனுக்கு இந்த சொர்க்கம் அதெல்லாம் அந்த போகங்கள்லாம் கிடைக்காது. அதே கடைசி நேரத்துல அந்த பரமாத்மாவை அடையிற அந்த சாதனையிலேந்து மனசு கொஞ்சம் நழுவினா பரமாத்மாவும் கிடைக்காம போயிடும். அட என்னடா இது, புண்ணியமும் புண்ணியத்தினால அவன் சொர்க்கமும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. அப்போ அவனோட கதி அதோ கதியா அப்படின்னு அர்ஜுனன் கேக்குற. இத சொல்றது உன்னால மட்டும்தான்ப்பா முடியும். என் சந்தேகத்தை தீர்த்து வைக்க உன்னை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. எனக்கு இதை கிளாரிஃபை பண்ணு. அதாவது வாழ்நாள் முழுக்க அந்த யோக பயிற்சியை பண்ணி மனச வைராகியத்தோட வச்சுண்டு மரண தருவாயில அவன் மனசு அதிலிருந்து நழுவினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கதி என்ன அப்படின்னு கேக்குற. யோசிங்கோ, என்னவா சொல்லுவார் அவர்? அவனுக்கு என்ன நிலைமை? அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவன் திருப்பியும் மனுஷனா பிறந்துதான் ஆகணும், ஏன்னா மோட்சத்துக்கும் போக முடியாது. சோ அவனுக்குடைய நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறான். சோ அவன் திருப்பியும் மனுஷனா பிறந்து திருப்பியும் ABCDன்னு முதலேந்து ஆரம்பிச்சு பண்ணணுமா அப்படின்னு, அது என்னன்னு பகவான் அடுத்த வாரம் சொல்லுவார். கரெக்டா நம்ம ஸ்டேஜ் மாமி, கரெக்டா எங்கள் ஸ்டேஜ் என்ன பண்றது? தலையே வெடிச்சிடும் போல இருக்கு நெக்ஸ்ட் வீக். கரெக்டா சொல்லுவார். இது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் அது. நம்ம வெயிட் பண்ணுவோம், அந்த கியூரியாசிட்டி நம்மளும் கொஞ்சம் யோசிப்போமே. நமக்கு அந்த சிச்சுவேஷன் கரெக்டா அப்படிதான் இருக்குமா, என்ன பண்ணா என்ன ஆகும் லாஸ்ட்ல அப்படின்னு தெரியல. தேங்க்யூ மாமி, சோ நைஸ் எக்ஸ்பிளனேஷன் மா. தேங்க்யூ மேம். எண்டிங் சௌமியா வி மேம் சொல்லணும். சொல்லட்டுமாமா? சொல்லுமா. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात्
पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ओम तत्सत् Beautiful. Thank you.